والذين هم لأماناتهم وعهدهم راعون. الحمد لله خالق الوجود من العدم، وجاعل النور من الظلم، ومخرج الصبر من العالم، وملقي التوبة على الندم. فنشكره على المصائب كما نشكره على النعم، ونصلي على رسوله الأكرم ذي الشرف الأشم والنور الأتم والكتاب المحكم، وكمال النبيين والخاتم سيد ولد آدم الذي بشر به عيسى بن مريم، ودعا لبعثته إبراهيم عليه السلام حين كان يرفع قواعد بيت الله المحرم، وصلى الله عليه وسلم وعلى أتباعه خير الأمم الذين بارك الله بهم كافة الناس العرب منهم والعجم. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبد الله ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيد عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أدي الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك. صدق نبينا صلى الله عليه وسلم. தபாய பிரபஞ்சத்தினை படைத்து பரிபாலித்து போஷித்து காக்கும் ஏகவனாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருள்படையாக இவ்வகையிலே வந்துதித்த அண்ணலின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணாயை அடியவர்கள் பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இன்று வரை இந்த தீனுல் இஸ்லாம் உலகெங்கிலும் நிலைபெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் உழைக்க இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. செய்யுதல் ஐயாம் என வர்ணிக்கப்படும் நாட்களின் தலையாய நாளாகிய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியமனம் நடந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எவற்றை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி எழுதியிருக்கிறார்களோ அவற்றை ஏற்றவரை எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டும் தவிர்த்து ஒதுங்கி விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கட அடியேனாக எனக்கும் அப்பா அல்லாஹ்வின் நல்லடியார்களான உங்களுக்கும் வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் பல அருள்களை தந்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்கள் அனைவருக்கும் எண்ணிய நடந்தால் பல அருள்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, மனிதர்களே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருள்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் நிச்சயமாக எண்ணி முடிக்கவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய உண்மையாகும். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற அருள்களை ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் அருள்களை அவன் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையிலே நமக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு பல அருள்களை தந்து வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை இருக்கிறது.
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு அருளும் அமானிதம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு அருளும் அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் நீங்கள் விசாரணைப்படுத்தப்படுவோம். நிச்சயமாக பதில் சொல்லித்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நிச்சயமாக கேள்வி கேட்பான். இந்த அருள் பற்றி நாளை மறுமையிலே நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கிற நிலைமை, எங்களுக்கு கிடைத்த நிலைமை அது ஒரு அருள். அதை பற்றி அது அருள், அது போலவே அது ஒரு மிகப்பெரும் அமானிதம். அதனை பற்றி நிச்சயமாக நாங்கள் நினைவுபடுத்தப்படுவோம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆயுள், எங்களுக்கு கிடைத்திருக்கிற அறிவு, எங்களுக்கு கிடைத்திருக்கிற திறமை, இது ஒவ்வொன்றும் அருளாக இருப்பது போல, இது ஒவ்வொன்றும் சோதனையாக இருப்பது போல நிச்சயமாக இது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் நிலையாகவே அமானிதம் என்பதை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு பலவிதமான கருத்துக்களை பலவிதமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் அமானிதம் என்பதை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கின்ற அனைத்து கடமைகளையும் உரிய முறைக்கு நிறைவேற்றுவது அமானிதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு விதியாக்கி இருக்கின்ற அனைத்து பரந்தான விடயங்களும் அமானிதம் என்பதாக சொல்கிறார்கள். அந்த வகையிலே தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் போன்ற பரந்தான கடமைகள் அனைத்தும் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரந்தான விடயங்கள் அனைத்தும் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற அமானிதங்களாக காணப்படுகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமானிதம் பற்றி கூறுகின்ற போது ஒரு இறை விசுவாசி தன்னிடம் ஒப்படைக்கப்படும் இரகசியங்கள், செல்வங்கள் மற்றும் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைகள் யாவற்றோடும் அமானிதமாக நடந்து கொள்ளாதவை உண்மையான விசுவாசியாக உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே சுமண சிறையில் இருக்கின்ற மூமின்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா மூமினுடைய ஆரம்ப வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா மூமின்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி அந்த சூராவிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வல்லதீன ஹும் பி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். மூமின்கள் தங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ள தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அமானிதங்களை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் அவர்கள் உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அமானிதம் என்பது வார்த்தைக்கு மிக இலகுவான விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அமானிதம் என்பது மிக பாரமான ஒரு கடமையான விடயமாகத்தான் காணப்படுகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் அமானிதத்தை அல்லாஹ் தஆலா விதியாக்கிய பருவங்களிலே மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு பருவமாகத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே நேரம் இன்னும் சில அறிஞர்கள் அது ஒவ்வொருவரும் தொழுகையை நிறைவேற்றுவது போன்று மிக கவனமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு பருவம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதங்களை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுகிறான். எனவே அது ஒரு கடமையாக தான் இஸ்லாம் எனக்கு உங்களுக்கு சுமத்தி வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்திலே அமானிதம் பேணுகின்ற பண்பு இல்லையோ இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட போது, யாரிடத்திலே அமானிதம் பேணுகின்ற பண்பு இல்லையோ அவர் ஈமான் உள்ளவராக காணப்பட மாட்டார். லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடத்திலே அமானிதங்களை பேணுகின்ற தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுகின்ற பண்பு யாரிடம் இல்லையோ, தன்னிடம் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை பொதுவாக யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவரிடம் ஈமான் உள்ளவராக காணப்பட மாட்டார் என்பதாக எனவே அமானிதத்தோடு தொடர்புபட்ட இன்னொரு விடயம்தான் தான் செய்து கொள்கின்ற உடன்படிக்கைகளை தான் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதாகும். ஆக இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை முதலாக மனிதர்கள் மீது சுமத்தவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே பண்டு உலகத்திலே படைத்த மிக பிரமாண்டமான படைப்பான மிக விசாலமான படைப்பான வானங்களிடமும் மலைகளிடமும் பூமியிடம் அல்லாஹ் தஆலா சுமத்தினான். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, இன்னா அர்தன அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபபைன யஹ்மினஹா வ அஷ்ரபன மின்ஹா வ ஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னா அர்தன அமானா, நாங்கள் அமானிதத்தை எடுத்து காட்டினோம் அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டினோம். வானம் என்பது 7 தட்டுகளை கொண்டதாக காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு தட்டுக்கும் இடையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷை சுமக்க முடியுமான அந்த வானம், சூரியனையும் சந்திரனையும் சுமக்க முடியுமான அந்த வானம்,
இன்னும் பல கோள்களை தன்னகத்திலே கொண்டிருக்கிற அந்த வானம் அல்லாஹ் தஆலா அமானிதத்தை என்ற வானத்துக்கு எடுத்து காட்டிய போது அந்த வானம் அமானிதத்தை சுமப்பதற்கு மறுக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அடுத்ததாக பூமிக்கு எடுத்து காட்டுகின்றான். பூமியிலே பல ஆறுகளையும் கடல்களையும் சமுத்திரங்களையும் தன்னகத்திலே கொண்டு இன்னும் பிரமாண்டமான மலைகளையும் சுமந்திருக்கிற பூமி அல்லாஹ் தஆலா அமானிதத்தை அந்த பூமிக்கு எடுத்து காட்டிய போது அந்த பூமி அமானிதத்தை சுமப்பதற்கு மறுத்துவிட்டது. அல்லாஹ் தஆலா அடுத்ததாக மலைகளுக்கு எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை படைத்துவிட்டு இந்த பூமி தட்டையானதாக இருக்க வேண்டும், பூமி தண்ணிலே சுருண்டுவிடக்கூடாது, தண்ணிலே சுருண்டுவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா மலைகளை நட்டு வைத்திருக்கிறான். இவ்வளவு பிரமாண்டமான மலைகள் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி தட்டையானதாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அமானிதத்தை மலைகளை சுமத்திய போது அந்த மலைகள் கூட அதை சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. அமானிதத்தை சுமப்பதற்கு வானங்களும் பூமியும் மலைகளும் மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதனை அமானிதத்தோடு தொடர்புபடுத்தி கூறுகின்ற போது இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, மனிதன் அதை சுமந்து கொண்டான். அதை சுமந்து கொண்டதன் காரணமாக மனிதன் மழையாகவும் அறியாமையை வாழக்கூடியவனாகவும் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவனாகவும் மாறிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எப்போது வானங்களும் பூமிகளும் மலைகளும் அமானிதத்தை சுமப்பதற்கு மறுத்துவிட்டதோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டார். எனவே மனிதன் அமானிதத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறான். இஸ்லாமிய சகோதரர்களே, அமானிதம் என்பது மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் பேண வேண்டிய ஒரு விடயமாகும். எனவேதான் நான் நீங்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அமானிதத்தை சுமந்த நபிமார்களை பற்றி கூறுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் தாகத்தினால் தண்ணீர் பெறுவதற்கு இரண்டு பெண்களுக்கு நீர் எடுத்துக் கொடுத்து உதவுகிறார்கள். அந்த விடயத்தை தன்னுடைய தந்தையிடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள். இரண்டு பெண்களும் சொல்கிறார்கள், தந்தையே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனிதனுக்கு உபகாரம் செய்ய விரும்பினால் அவருக்கு உபகாரம் செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடிய அந்த மனிதர் பலசாலியாகவும் நம்பிக்கையான மனிதராகவும் இருக்கிறார் என்பதாக கூறுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது இன்னக யௌம லதைனா மகீன் அமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கா குறைஷி காபிர்களிடத்திலே ஏனைய பிரதேசத்து மனிதர்கள் மற்றும் ஏனைய பிரதேசத்து மனிதர்கள் விளங்கிய போது அந்த குறைஷி காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய விடயம் இன்னஹு அமீனும், நிச்சயமாக அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் மத்தா தகூமு ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும், இந்த உலகம் எப்போது அழிந்துவிடும், உலகத்தின் இறுதி நாள் யுகம் முடிவு நாள் எப்போது தோன்றும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யாத்தில் அமானா, இந்த உலகத்திலே அமானிதம் என்பது வீணடிக்கப்படுமாக இருந்தால், அமானிதம் என்பது மனிதர்களால் உரிய முறையிலே நிறைவேற்றப்படாமல் இருந்தால், அமானிதம் துஷ்பிரயோகம் செய்யப்படுமாக இருந்தால் நீங்கள் வருகையை எதிர்பார்க்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் அந்த சஹாபிகள் பார்த்து கேட்கிறார்கள், அமானிதம் எப்படி வீணடிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ்? இதா உஸ்ஸிர அல்-அம்ரு லிகைரிஹி ஃபததரி ஸாஅ, யார் மனிதனுக்கு தன்னுடைய தகுதிக்கு மேற்பட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ, தகுதியற்ற மனிதர்கள் பொறுப்புகளுக்காக நியமிக்கப்படுகிறார்களோ, தகுதியற்ற மனிதர்கள் பொறுப்புகளை பெற்றுக் கொள்கிறார்களோ, அதுதான் அமானிதம் வீணடிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வரலாற்றை நாம் பார்ப்போமானால் நபி அவர்கள் சில சஹாபாக்களை சில பிரதேசங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்போது நபி தோழர்கள் ஒருவராக அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், அதிகமான சஹாபாக்களை நீங்கள் பல பிரதேசங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்து அனுப்புகிறீர்கள், ஏன் என்னையும் அனுப்பக்கூடாது என்பதாக நபி அவர்களிடத்தில் கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூதர் இன்னக ஸாலிஹூன், அபூதரே நீங்கள் பலவீனமானவர், வ இன்னஹா அமானா, ஒரு பிரதேசத்தை நிர்வகிப்பது என்பது, ஒரு பொறுப்பை சுமப்பது என்பது அமானிதமாகும். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்புன் வ நதாமா, நாளை மறுமையிலே பொறுப்புகள் உங்களுக்கு இழிவையும் கைதரத்தையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். எனவே நீங்கள் அதை சுமக்க வேண்டாம், அதற்கு நீங்கள் சக்தியற்றவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்.
இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகன் மீதான அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவி மீதான அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவனின் எதிர்காலம் மீதான அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு நிறுவனத்தின் தலைவர்களும் அந்த நிறுவனத்தின் கீழால் பணிபுரிகின்றவர்களுடைய அமானிதத்தை சுமந்தவர்கள், அந்த நிறுவனத்தின் கீழால் பணிபுரிகின்றவர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு பள்ளிவாயில் நிர்வாகிகளும் அந்த மக்களுக்கான அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு அரசியல்வாதியும் அந்த நாட்டு மக்களுடைய அந்த பிரதேச மக்களுடைய அமானிதத்தை சுமந்தவர்கள், ஒவ்வொரு வியாபாரியும் தன்னிடம் தொழில் புரிகின்ற தனக்கு இல்லாத தொழில் புரிகின்ற மக்களுடைய அமானிதத்தை சுமந்தவர்கள், இந்த கலாமிடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களாகிய நாமும் மிக பெரும் அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையிலே ஒவ்வொரு சமூகமாக எழுப்பப்படும் போது அந்த சமூகத்திலே யாரெல்லாம் அமானிதத்தை முறையாக பேணவில்லையோ, பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றவில்லையோ, அவருடைய தலைகளுக்கு மேலால் ஒவ்வொரு கொடி வைக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த கொடி அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த விடயத்திலே முழுவமானவர்களாக இருந்தார்களோ அதற்கு ஏற்ப அந்த கொடி மேலிருக்கும். அதை வைத்து மக்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த மனிதன் அமானிதத்தை புறக்கணித்திருக்கிறான், இந்த மனிதன் அமானிதத்தை சரிவர நிறைவேற்றவில்லை, இந்த மனிதன் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்பதாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதில் மிக ஆபத்தான நிலையில் இருக்கும் மனிதன் யார் என்றால், யார் ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பு, தலைமை வகிக்கின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதனை அந்த மனிதன் சரிவர நிறைவேற்றாதிருந்தால் அந்த மனிதனுடைய தலைக்கு மேலால் அந்த கொடி மிக உயரமாக காணப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே நாங்கள் அனைவரும் பொறுப்புதாரர்கள், எங்களுடைய பொறுப்புகள் பற்றி நிச்சயமாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். நாங்கள் அனைவரும் அமானிதத்தை சுமந்தவர்கள். எனவே எல்லா இடங்களிலும் அமானிதத்தை பேணுவது கடமையாக இருக்கின்றது. ஒரு சொட்டு தண்ணீராக இருந்தாலும், ஒரு பீடி உணவாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹிஜ்ரத் பயணத்தின் போது தன்னுடைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட, அந்த பயங்கரமான சூழ்நிலையில் கூட மக்கள் தங்களிடம் ஒப்படைத்திருந்த அமானிதமான பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு அதிலிருந்து அல்லாஹ் அவர்கள் நியமித்து செய்கிறார்கள். எவ்வாறு முஸ்லிம்களின் பண்பாக அமானிதம் பேணுவது கூறப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமானிதம் பேணாதிருப்பது நயவஞ்சகனுடைய பண்புகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஆயாத்துல் முனாஃபிகீன் ஒரு நயவஞ்சகனுடைய பண்பு 3 என்பதாக குறிப்பிட்டுவிட்டு அதிலே ஒன்றுதான் ஒரு மனிதன் நம்பப்பட்டால் அவன் அந்த நம்பிக்கையை யோசனை செய்வான் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே வாழ்வின் நிலையிலும் அமானிதம் பேணும் மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பண்புகளிலே குறைபாடுகள் இருந்தால் அவற்றை நிறைவு செய்து கொண்டு எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றி நாளை மறுமையிலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், அமானிதத்தை பேணி வாழக்கூடிய மனிதர்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அமானிதங்களை சரிவர நிறைவேற்றும் ஆக்கியத்தை தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. எமது நன்மைகளை நாளை மறுமையிலே மீதானில் கணக்காக்கி வைத்து தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது பெற்றோர் மற்றும் உறவுகளின் பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. யாரெல்லாம் மனதில் மண்டலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மண்டலைகளை சுமணப்புகளாக ஆக்கிடுவாயாக. மரணித்த எமது பெற்றோரின் மண்டலைகளை செழிப்பாக்குவாயாக. இந்த நலிமையாவுக்காக விதித்த நலிமாயாரின் மண்டலை வாழ்வை செழிப்பாக்குவாயாக. இந்த நலிமையாவின் பல வகைகளும் பங்களிப்பு செய்யும் உஸ்தாத்மார்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்வில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. பலஸ்தீன பூமியிலே அமைதியையும் சுவீச்சத்தையும் உண்டாக்குவாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடித்து நசுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பூர்ண சுதந்திரத்தை கொண்டு தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
فيا عباد الله، فقد قال الله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال أيضا: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم، إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي حمدا كثيرا كما اوجب وهب، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم، سيد الخلق اجمعين. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن، فان التقوى تنجيكم من عذاب اليم. وقال تعالى: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الامي وعلى اله وصحبه. اللهم ارض عن ساداتنا ابي بكر الصديق رضي الله عنه، وعمر الفاروق رضي الله عنه، وعثمان بن نوري رضي الله عنه، وعلي اسد الله رضي الله عنه، وعن الصحابه اجمعين، وعن التابعين وتابعيهم باحسان الى يوم الدين. اللهم اعز الاسلام والمسلمين، واذل الشرك والمشركين، ودمر اعداء الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات، انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تشوه خلقنا منها، ولا تجعلنا من حطبها، فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله، ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. عليه الصلاه.